தந்தை பெரியாரின் கொள்கைகளில் வெற்றிகரமாக சட்ட வடிவம் பெற்றிருக்கிற சுயமரியாதை திருமணம் ஒன்று இதே மேடையில் நடைபெற இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டியம்பட்டி அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த மதியழகன் சுகன்யா ஆகியோரின் மகள் செல்வி மா பூஜா அவர்களுக்கும், அதே மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் எகிலேரியன் கொட்டாய் கி முருகேசன் உண்ணாமலை ஆகியோரின் மகன் செல்வன் மு வீரமணி ஆகியோருக்கு நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இப்போது வாழ்க்கை இணையேற்பை நடத்தி வைக்கின்றார்கள். பேரன்புக்குரிய நண்பர்களே, இந்த நம்முடைய நிகழ்ச்சிகள் மாநாடாக இருந்தாலும் பெரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அங்கே மணவிழா நடைபெறாமல் இருப்பதில்லை. மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கிற நம்முடைய தோழர்களுடைய பல பேர் பார்த்தீங்கன்னா, என்னோட தோழர்கள் இருக்கிறவர்கள்லாம் மேடையிலேயே மணவிழா நடத்தி கொண்டவர்கள் இங்கே ஏராளமாக இருக்கிறார்கள் போராமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அருமை செல்வர்கள் பூஜா மு வீரமணி ஆகிய இருவருடைய வாழ்க்கை இணைநல ஏற்பு விழா இங்கே இப்போது நடைபெறவிருக்கிறது. மிக எளிமையாக சிறப்பாக நேரத்தினுடைய நெருக்கடி இருக்கிற சூழ்நிலையில மிக தெளிவாக நடைபெறக்கூடிய சூழல் இருக்கிறது. மணமக்கள் முதலில் மன உறுதிமொழியை ஏற்று நடத்தி கொள்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு 5 மணித்துளிகள் நான் விளக்கமாக சொல்லி அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும். ஒரு பக்கத்தில் இயற்கை நாமும் போட்டி போடுகிறோம். வழக்கம் போல் நாம் தான் வெற்றி பெறுவோம், அதிலிருந்து சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இயற்கையை வெல்வது தான் பகுத்தறிவே மிக முக்கியமாக. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கு மணமக்கள் 2 பேரும் இப்போது உறுதிமொழி கூறி வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொள்கிறார். அப்படி கையில வச்சுக்கோங்க. தலைவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் எகிலேரியன் கொட்டாய் திருவாளர்கள் முருகேசன் உண்ணாமலை ஆகியோர்களது செல்வன் வீரமணி ஆகிய தங்களை இன்று முதல் வாழ்வு இணையராக கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டியம்பட்டி அம்பேத்கர் நகர் திருவாளர்கள் மதியழகன் சுகன்யா ஆகியோரது செல்வி பூஜா ஆகிய நான் வாழ்வினையராக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சமபங்கு ஏற்கும் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறி அந்த ஒப்பந்தத்தின் பேரில் இந்த மலர் மாலையினை மோதிரத்தினை அணிவிக்கிறேன். முதல்ல மாலையை போடுங்க. போடலாம். அவருக்குரிய விரல பார்த்து போடுமா. அப்படியே நல்லா தெரியுற மாதிரி போடுங்க. அப்படி காட்டுப்பாரு. போட்டாச்சா சார்? மகேஷ் சார், நீங்க அப்படி போங்க. இங்க வாங்க. தலைவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் எகிலேரியன் கொட்டாய் திருவாளர்கள் முருகேசன் உண்ணாமலை ஆகியோர்களது செல்வன் மு வீரமணி ஆகிய நான் அதே எகிலேரியன் கொட்டாய்
செட்டியம்பட்டி, அம்பேத்கர் நகர், அம்பேத்கர் நகர், திருவாளர்கள், மதியழகன், சுகன்யா ஆகியோர்களது செல்வி, பூஜா ஆகிய தங்களை இன்று முதல் வாழ்வினையராக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம பங்கு ஏற்கும் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறி அந்த ஒப்பந்தத்தின் பேரில் இந்த மலர் மாலையினை மோதிரத்தினை அணிவிக்கிறேன். தமிழ் 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 நரேந்திர நாயகர். பெற்றோர்கள் இல்லைங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, தோழர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த மணவிழா விரைவான மணவிழா, ரொம்ப புத்திசாலித்தனமான மணவிழாவும் கூட. ஏன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய மேடை, அகில இந்தியாவில இருந்து சாட்சிகள் இருக்கிறார்கள். இதுல ஆந்திராவில இருந்து சாட்சி, மும்பையில இருந்து சாட்சி, இந்தியாவே சாட்சி. சுயமரியாதை திருமணம் வென்றது. இது ஒரு காலத்துல செல்லாதுன்னு நீதிமன்றங்கள் சொன்னார்கள். செல்லும் என்று மக்கள் மன்றம் சொன்னது, பெரியார் மன்றம் சொன்னது. இன்றைக்கு செல்லும் என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுதான் வெற்றி, பெரியாருடைய வெற்றி என்பதற்கு அடையாளம் இவர்கள் எல்லாம். அதுதான் மிக முக்கியம். ரெண்டாவது, ரொம்ப புத்திசாலித்தனம். எவ்வளவு புத்திசாலித்தனம்! இவங்க மாநாடு போடுறாங்க, இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு காசு செலவுல 2 மாலை, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இது எங்க இருந்தாலும் இந்த மாலையை செலவு பண்ண போறாங்க. ஆகவே ரொம்ப புத்திசாலித்தனமா மக்கள் வந்திருக்கிறாங்க. இதையும் நீங்க பின்பற்றுங்க, அதுதான் மிக முக்கியம். ஆயிரக்கணக்கான ரூபாய் மண்டபம் தேட வேண்டாம். எங்களெல்லாம் சுலபமா பிடிக்க முடியுமா? அதுலேயும் சத்யராஜ் அவர்களை அவ்வளவு சீக்கிரமா இந்த கூட்டத்துக்கு பெருச்சிட முடியுமா? அவர் நரேந்திர நாயக் எங்க இருந்து வந்திருக்காரு? கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கிறாரு. இவ்வளவு பேர் அகில இந்திய பிரதிநிதிகள்லாம் வந்திருக்கிறாங்க. இங்க சகோதரர்கள்லாம் இவ்வளவு பேர் ஆந்திராவில இருந்து, தெலுங்கானாவில இருந்து, மும்பையில இருந்து நம்ம தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சுலபமா முடியுமா? இவங்க புத்திசாலித்தனத்தை பின்பற்றுங்க, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமா, ஜாதியை பற்றி கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு திருமண மக்கள் நன்கு வாழி என்று சொல்கிற போது ரொம்ப அழகா புரட்சிக்கவன் சொன்னார், ஒரு மனதாயினர் தோழி. அதுதான் மிக முக்கியம். ரொம்ப மணமகள் சிறப்பாக பூஜா ஆணி அடிச்ச மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிச்சு. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. அவரும் நல்லா சொன்னார். அதுதான் மிக முக்கியம். ஒரு வீரமணியினுடைய திருமணத்தை இன்னொரு வீரமணி நடத்தி வைக்கிறார், அவ்வளவுதானே தவிர ஒரு பெரிய சிறப்பு மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே மகிழ்ச்சிகரமான இந்த நிகழ்ச்சி என்பது இருக்கிறது. இதுல நேரம், காலம், தேதி, ஜோசியத்தை போடுறது, 5 செருப்பு தேஞ்சுன்னு சொல்றது, வேற ஒண்ணுமே இல்லை. நீ எவ்வளவு செருப்பு தேயாமையும் வந்திருக்கு. சில பேர் இப்ப செருப்பை கையில தூக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் மிக முக்கியம். நம்ம நாட்டுல நடக்க வேண்டியது காலில் போடுறது. யாரு காலில் போடுறது போய் போடலன்னா தொற்று நோய் அதிகமா போகும்னு அர்த்தம். அதுதான் எங்களுக்கு கவலை. அவங்களுக்கு மேல இருக்கிற கவலை இன்னும் பகுத்தறிவு பரவணுங்கிறதுக்காக மிக முக்கியம். இந்த திருமணத்திலே மணமக்கள் சிறப்பாக வாழ்ந்து நல்ல வகையில எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் சுயமரியாதை திருமணத்தை உருவாக்கினார். பேரறிஞர் அண்ணா திராவிட இயக்கம் ஆட்சிக்கு சட்டப்படியும் செல்லும், சமூகப்படியும் செல்லும் என்று சொல்லி இருக்கிறார்கள். மணமக்கள் வாழ்க, தோழர்கள் பின்பற்றுக, செலவை மிச்சப்படுத்துக, அந்த குடும்பத்துக்கே அந்த பணத்தை செலவழிக்க சிக்கனம் மிக முக்கியம். அதையும் கவனியுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க திராவிடம், திராவிடம் வெல்லும், வரலாறு என்றைக்கும் அதை சொல்லும். அதற்குதான் சாட்சியங்கள், அதுவும் அகில இந்திய சாட்சியங்களோடு இந்த திருமணம் வெற்றி பெறுகிறது என்பதுதான் மிக முக்கியம். நன்றி, வணக்கம். மிக எளிமையாக
இந்த திருமணத்தை நடத்தி கொண்ட மணமக்களுக்கு பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பில், பிராவின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.